குடியுரிமை பெறுதல் மற்றும் இழத்தல் பற்றி பார்த்துடலாம். குடியுரிமை பெறுதல் 5 வகைன்னு பார்த்துருப்போம். இழத்தல் அப்படிங்கிறது 3 வகைன்னு பார்த்துருப்போம். அந்த 5 வகை அப்படின்னா பிறப்பின் மூலம், வம்சாவளி, பதிவு செய்தல், அடுத்தது இயல்புரிமை, பிரதேச இணைப்பு அப்படிங்கும்போது அவங்க குடியுரிமை பெறுவாங்க, இந்திய குடியுரிமை. அப்போ பார்த்தோம் அப்படின்னா பிறப்பின் மூலம் அப்படின்னு பார்க்கும்போது 1950 ஜனவரி 26, அதாவது ரிபப்ளிக் டே அப்போ, இல்லைன்னா அதுக்கு முன்னாடி பிறந்தவங்க அனைவருமே இந்திய குடிமகனாக கருதப்படுறாங்க. அடுத்து வம்சாவளி அப்படின்னா அந்த குடியரசு அப்போ இல்லவோ அதுக்கு பின்னாடியோ அவங்க அப்பா வெளிநாட்டில் பிறக்குதுல அந்த குழந்தையோட அப்பா வந்து இந்திய குடிமகனாக இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கு வம்சாவளி குடியுரிமை பெறப்படுது. அடுத்து பதிவு செய்தல் அப்படின்னா அவங்க வந்து ப்ராப்பராக பதிவு செஞ்சுட்டு வருது. இயல்புரிமைனா அவங்க இயல்புரிமை கோரி பதிவு ரெஜிஸ்டர் பண்ணி வருது. அதுக்கப்புறம் பிரதேச இணைப்புனா இந்தியா வந்துட்டு ஒரு பிரதேசத்தை இணைக்கும் போது அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக் இந்திய குடியுரிமை வழங்கப்படுகிறது. இழத்தல் அப்படிங்கிறது 3 வகையில் பார்த்துருப்போம். துரத்தல், முடிவுறு செய்தல், இழத்தல் அப்படிங்கிறது. துரத்தல் அப்படிங்கிற போது நம்ம வந்து நாமளாக தாமாகவே போய் சொல்கிறது. அடுத்தது வந்துட்டு முடிவுறு செய்தல் அப்படின்னா நம்ம வெளிநாட்டில் வேறு நாட்டில் வாங்கும் போது இங்கே இருக்கிற இந்திய குடியுரிமை தானாகவே இதாயிரும், கேன்சல் ஆயிரும். அடுத்தது வந்துட்டு இழத்தல் அப்படின்னு பார்த்துட்டு அப்படின்னா அவங்க வெளிநாட்டவர் இங்கே வந்து இயல்புரிமை கூறி வந்து வந்திருப்பாங்க. உள்ளே வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா மோசடி செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா எதிரி நாட்டோட அவங்க வந்து வணிகம் செஞ்சுருக்கலாம், இல்லைன்னா 2 ஆண்டு காலத்திற்கு அவங்க சிறை தண்டனை பெற்றுக்கலாம். இதில் ஏதாவது ஒன்று நடந்துட்டு மத்திய அரசு கண்டறியும் பட்சத்தில் அவங்களுக்கு வந்து இந்திய குடியுரிமை வந்துட்டு இழக்க செய்யும்.